அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க 5405 ஏசி கேபின் டிராக்டர் ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறேங்க. 5075 ஏசி கேபின் பார்த்திங்கன்னா நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருப்போம் சேனலில். பார்த்திங்கன்னா வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். 5405லையும் பார்த்திங்கன்னா ஏசி கேபின் வந்து கொடுத்துட்டுருக்குறாங்க. அதை பற்றி இன்னும் கவர் பண்ணாமல் இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ எடுக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தாங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் விளாத்திக்குளங்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா நம்ம லேசர் லெவலர் வீடியோக்காக வந்திருந்தேங்க. அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா லேசர் லெவலருக்காக இந்த டிராக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. சரவணா அக்ரி மூவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எடுத்துக்கிறாங்க. லேசர் லெவலருக்காகவே ஸ்பெஷலாக இந்த டிராக்டர் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த லேசர் லெவலோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்குதுங்க. ஃபுல் வீடியோ யூடியூப் சேனல் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த 5405 கேபின் டிராக்டரில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது, நார்மல் டிராக்டருக்கும் நீங்கள் கேபின் எடுக்கிறதுனாலையும் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நார்மலாக பார்க்குற 5405க்கும் இந்த கேபின் மாடலுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. பானட் ஏரியா எல்லாமே பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்கும். இதில் கேபின் மாடலில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பானட் ஏரியாவும் கேபினையும் செப்பரேட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த 2 ஏரியாவுக்கும் சம்மந்தமே இருக்காது பார்த்திங்கன்னா. அதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஹீட் வராது, இன்ஜின் வைப்ரேஷன் வராது, இன்ஜின் நாய்ஸ் கண்ட்ரோல் ஆகுங்க. அதுதான் இதோட மெயின் மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்புறம் எல்லா இடத்துலையும் புஷ்ஷிங் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட் செக்ஷனு, ரியர் செக்ஷனு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரப்பர் புஷ் வச்சு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கேபினுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா ரோடு வைப்ரேஷனு, ஃபீல்டு வைப்ரேஷன் எதுவுமே பார்த்திங்கன்னா உள்ளே வராதுங்க. இதில் டயர் ஆப்ஷன்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் இப்போ 11.2க்கு 24ங்க, பின்னாடி 16 சைஸ் வருங்க. 16.9க்கு 30ங்கிற டயர் சைஸ் வரும். ஆஸ் யூஷுவல் அதே தான், சேம் டயர் சைஸ் தான். டயரில் எந்த டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இவங்க ஃப்ரண்ட்டில் வெயிட்டோடு எடுத்துக்கிறாங்க. ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் இந்த சிஆர்டிஎல் லுக்கு வந்து நிறைய மாற்றிருந்தாங்க. டீசெண்டான லுக் இருக்கும் பார்க்குறக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நல்லாயிருக்கும். க்ரோம் டச் வச்சு கொடுத்துருப்பாங்க. இதோட வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் 3 டைரெக்ஷனல் வென்டிலேஷன் இருக்குங்க. பானட் வந்து ஃபேஸ் ஷிஃப்ட் டைப்பில் ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. ஓப்பன் பண்ணால் நீங்கள் இந்த அளவுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாங்க. இதை மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரோப்பும் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரண்ட்டில் வெயிட்டுங்க, அது கேரி பண்ணுற பெட்டு, சேஸ் பெட்டு இதெல்லாமே இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஈசிஓ வந்து ஃபிட் பண்ணிக்கிறாங்க. டீசல் ரிட்டர்ன் கூலரு, ஏசி கூலரு, டர்போ இன்டர் கூலரு, ரேடியேட்டர் இதெல்லாமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் டர்போ இன்டர் கூலருக்கும் மெஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டஸ்ட் ஸ்க்ரீன் அதே மாதிரி ரேடியேட்டருக்கு கொடுத்துக்கிறாங்க கேபின் மாடலுக்கு. இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏசி கண்டென்சர் இருக்கும் எக்ஸ்ட்ரா. பார்த்திங்கன்னா நார்மல் டிராக்டருக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குங்க. வாழை அளிக்கிற பர்ஃபார்மன்ஸு, 5 கலப்பு பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா A to Z சேனலில் இருக்குது, வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதில் இன்ஜின்னு பார்த்தாங்க ஜாண்டியரோட 2.9 லிட்டருங்க. HPCR கான்செப்ட், ஹை ப்ரெஷர் டைரக்ட் ஃபியூயல் இன்ஜெக்ஷன் கான்செப்டில் வரக்கூடிய சிஆர்டிஇ பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. 3 சிலிண்டருக்கான சிஆர்டிஇ பம்ப்பு. டென்சோவோட பம்ப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பம்புன்னு பார்த்தாங்க டென்சோவோட ஃபியூயல் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் பம்ப் பார்த்திங்கன்னா 2 பம்ப் இருக்கும். இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, செல்ஃப் மோட்ரு இதெல்லாமே ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்ஜின் ப்ரீத்தர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் மஃப்ளர் எல்லாமே பாருங்கள் கேபின் போஸ்ட் நேர் வரும். அப்படியே உள்ளே நீங்கள் உட்காந்து பார்க்குறப்பவும் பார்த்திங்கன்னா அந்த சைலன்சர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாது. அந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. இதில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்கார்டு வந்துடுங்க. ஃப்ரெண்டு மட்கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஃபியூச்சர் எல்லாமே வருது. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கேபினுக்குள்ளே எந்த அளவுக்கு சவுண்டு, கேபினுக்கு வெளியே எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது, உள்ளே எந்த அளவுக்கு சவுண்டு இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டருக்கு ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. டிராக்டருக்கு ரைட்டு லெஃப்ட் சைடு 2 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. 2 ஸ்டெப் மேலே ஏறி கேபினை வந்து நீங்கள் தெளிவாக ஆக்சஸ் பண்ணலாங்க. கேபின் வந்து நல்லா நீட்டாக இருக்குதுங்க. நார்மலாக பார்க்குற டிராக்டர் மாதிரி இல்லாமல் இதில் கேபின் பார்த்தீங்கன்னா இதில் கேபின் பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு. ஏசி போர்ட்ஸ் எல்லாமே சைடில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா ஏசி போர்ட்ஸ் இருக்குது. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஸ்டார்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்போ போல் இதை வந்து பார்க்கிங்கில் இருக்கணுங்க. பார்க்கிங்கில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
சவுண்டு பாருங்கள். இது நார்மல் சவுண்டுங்க. இது கேபின்குள்ளே. ஏசி போட்டோன்னையுமே வேலை செய்யுதுங்க. ஏசி நல்லாவே வேலை செய்யுது. அதுலேயே டிஃப்ரெண்ட் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. கேபினுக்குள்ளே உட்காந்து ஓட்டி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெளியே போகிறக்கு மனசே வராதுங்க. கேபினுக்குள்ளே அவ்வளோ நாய்ஸ் ஃப்ரீயாக இருக்குதுங்க. ஸ்டியரிங் டில்டபிளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சருமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபீச்சரோட பார்த்தீங்கன்னா கேபின் வருதுங்க. கேபினுக்குள்ளே நல்லா இருக்குதுங்க. டோட்டலாக வைப்ரேஷன் கண்ட்ரோல் ஆகுது. நல்ல ஒரு ஆப்ரேட்டர் வந்து நல்லா உட்கார்றதுக்கு ஸ்பேசியஸாக இருக்குதுங்க. பெடல் ஒர்க் எல்லாமே சஸ்பெண்டட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. கேபினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வெளியே பாருங்கள் நாய்ஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. அதே கேபினை க்ளோஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஜாடிர்னாவே நாய்ஸ் வந்து இன்ஜின் நாய்ஸ் வந்து கம்மியாக தாங்க இருக்கும். அதுவும் இந்த கேபின் மாடலில் பார்த்தீங்கன்னா கேபின்குள்ளே உங்களுக்கு நல்லாவே நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த மாதிரி நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிராக்டரோட பவரை நீங்கள் 2 விதமாக மாற்றிக்கலாங்க. ஸ்டாண்டர்டு ஈக்கோன்னு சொல்லிட்டு 2 விதமாக பவர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹெவியான யூசேஜில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக 63 ஹெச்பியை யூஸ் பண்ணிக்கலாம். லைட் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 ஹெச்பி கம்மியாகுங்க நீங்கள் ஈக்கோ மோடு போட்டு யூஸ் பண்ணுறப்போ. நீங்கள் ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேசிக்காக எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக டிசைன் பண்ணுவாங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்பி கேட்டகரியில் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் என்னென்னா டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன சின்ன ஃபீல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு டர்னிங் ரேடியஸ் பார்த்திங்கன்னா இருக்குங்க. இந்த டிராக்டருமே பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன சின்ன ஃபீல்டில் 42 பிளேடை போட்டு யூஸ் பண்ணாலும் டயர் தாரையே உழுகாதுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக கட் ஆகி வருங்க. இதில் ஃப்ரண்ட் ஆக்சல் பார்த்திங்கன்னா பிளான்ட் ரிடக்ஷன் ஆக்சலுங்க. ஹப் ரிடக்ஷன் ஆக்சல், ஹெவி டியூட்டி ஆக்சல் கொடுத்துருக்காங்க. தனா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அவங்களோட ஆக்சலுங்க. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் பேலன்ஸ்டு பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதிக கட்டிங் ரேடியஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டீசெண்டாக இருக்குது கிரவுண்ட் கிளியரன்ஸு. கேபின் மாடலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் டேங்க் சைடில் வந்துடுங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 75 லிட்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. டூல் பாக்ஸுமே சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஃபெண்டர் ஒர்க் மட்கார்டு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஃபைபரில் வந்துடுங்க. அதுக்கடுத்து பின்னாடி பாருங்கள். ரியரில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குதுங்க. உங்களுக்கு டேம்பிங் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்குறாங்க. வைப்ரேஷன் கண்ட்ரோலோடு இருக்கும் இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா. ரியர் ஹைட்ராலிக்ஸில் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குதுங்க. ஒன்று 2000 கிலோ மாடல், ஒன்று 2500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. இந்த மாதிரி 2 மாடல் இருக்குதுங்க. இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2-வே டிசி வந்துருங்க. இதை ஆல்ட்ரு பண்ணிங்களா. இதில் உங்களுக்கு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக பார்த்திங்கன்னா ரிமோட் வால் பார்த்திங்கன்னா 2 செட் வந்துருங்க. இங்கே ஒரு செட் கொடுத்துருக்குறாங்க, கீழே ஒரு செட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ 2 செட் வந்துடும். லிஃப்டிங் கெப்பாசிட்டிலையுமே பார்த்திங்கன்னா 2 விதமாக இருக்குதுங்க. 2000 கிலோ ஒன்று, 2500 கிலோ ஒன்று. அதே மாதிரி இந்த டிசி வால்வ் ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே கேபிள் மூலமாக ஆப்ரேட் ஆகும். ஏன்னா உள்ளே வந்து டஸ்ட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஹைட்ராலிக் ஆப்ரேஷனுமே கேபிள் மூலமாக ஆப்ரேட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறாங்க. நல்லாயிருக்கு. கேபின் வச்சு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கொடுத்துருக்குறாங்க. கேபின்குள்ளே போய் காட்டுறேங்க எப்படி இருக்குன்னு. கேபின்குள்ளே என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதெல்லாமே பார்க்கலாங்க. பின்னாடி ஜக்ஜீத்தோட லேசர் லெவலர் வந்து அட்டாச் பண்ணிக்கிறாங்க. 2 சைடுமே ரைட் லெஃப்ட் சைடு 2 சைடுமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க. கேபின் உள்ளே ஆக்சஸ் பண்ணுறது ஈஸிங்க. கேபினுக்குள்ளே ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா நீட்டாக இருக்குது. இதோட சீட் பார்த்திங்கன்னா வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேட்டரோட ஹைட் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு குஷனிங்கோடு இருக்குங்க. சீட்டே பார்த்திங்கன்னா நார்மலாக பார்க்குற டிராக்டருக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட்டுங்க. இதில் சீட் பெல்ட் வந்துடும், ஆர்ம் ரெஸ்ட் இதெல்லாமே வந்துடுங்க. பின்னாடி தள்ளிட்டு நல்லா ஃப்ரீயாக உட்காந்துக்கலாங்க. ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபுளுங்க, டில்டபுளு, அதே மாதிரி டெலஸ்கோபிக் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இதில் கிளஸ்டர் வந்து கன்சோல் ஒர்க் வந்து ஆஸ் யூஸ்வல் நார்மல் டிராக்டரில் வர மாதிரி தாங்க இருக்கும்.
ஸ்டாண்டர்ட் ஈகோ பட்டனு, ஹாரன் பட்டனு, லைட்டிங் கண்ட்ரோலு இதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் டயல், இண்டிகேட்டர்ஸ், இதெல்லாமே வைப்பர், இதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வருங்க இந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரே கிளாஸாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கோட வைப்பரும் வந்துருங்க உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா. அப்புறம் சன்சைடு ஒன்று இருக்குங்க, இதை கொடுத்துருக்குறாங்க. கேபினில் மேலே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் லைட்டு 2 லைட்டு ஃப்ரண்ட்லேயும் 2 லைட் பார்த்திங்கன்னா பேக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ஹாலஜன் லைட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து கிளச்சு, பிரேக் பெடல் ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தாங்க. சஸ்பெண்டட் பெடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இதில் பர்மா கிளச் வேணாலும் ஆப்ஷனலாக இருக்குதுங்க, ஆயில் கிளச். அதுக்கடுத்து கியர் பாக்ஸில் மொத்தம் 3 டைப் இருக்குதுங்க. ஒன்று வந்து 12+4ங்க, ஸ்டாண்டர்ட் கியர் பாக்ஸு, கியர் ப்ரோ கியர் பாக்ஸுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12+4 க்ரீப்பர் கியர் பாக்ஸு, இன்னொன்று 12+12 பவர் செட்டில் கியர் பாக்ஸ். இந்த மாதிரி 3 விதமாக கியர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கியர் ப்ரோ இல்லைன்னா க்ரீப்பர் கியர் பாக்ஸ் தாங்க அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கியர் பாக்ஸுங்க. இதில் கேபின் மாடலில் எல்லா கியரும் ஒரே சைடு வந்துடுங்க. ஹேண்ட் ரேசிங் இருக்குதுங்க. ஹைட்ராலிக் ஸ்பூல் வால்வ் கண்ட்ரோலுங்க 2 இது இருக்குது. அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் லிவர்ஸுங்க, பிசி லிவரு, டிசி லிவரு இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பிடிஓவில் பெர்மா கிளச் வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சுவிட்ச் வருங்க. அதுக்கடுத்து பிடிஓ கிளச் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கான லிவர் இங்கே இருக்கும். பிடிஓ செலெக்ஷன் 540 எக்கானமி பார்த்திங்கன்னா பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சீட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. 540 எக்கானமி செலெக்ஷன் பார்த்திங்கன்னா இது எல்லாமே வச்சு நீட்டாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. ஏசி போட்டால் தாங்க கேபினுக்கு உட்காந்தாவே ஏசி போட்டால் தாங்க உட்காந்து ஓட்டி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிராக்டரை விட மனசே வராதுங்க. அந்த மாதிரி சீட்டு சொகுசாக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. மைலேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் டிஃப்ரென்ஸ் வந்து வருங்க. வாடகைக்கு வந்து நாங்கள் ரெகுலராக ஓட்ட போகிறோங்க, எங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டு டிராக்டர் கம்ஃபர்ட்டாக வேணும், எங்களுக்கு வந்து பட்ஜெட் பிரச்சனையே இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த டிராக்டரை வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாங்க. நல்லாயிருக்கு. லேசர் லெவலரோட ஓடி டர்னிங் ரேடியஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு கட்டிங் ரேடியஸ் இருக்குங்க. ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்குங்க ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும். கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சிங்க்ரோனஸ் வருங்க உங்களுக்கு கேபின் மாடலில். அப்படியே தேர்ட் கியர்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் கியர் போட்டாலும் அப்படியே தேர்ட் கியர் போடலாம், அப்படியே ஃபஸ்ட் கியர் போடலாம், அப்படியே தேர்ட் கியர் போடலாம். அதுதாங்க கேபினில் உங்களுக்கு நல்லாயிருக்கும். சிங்க்ரோனஸ் கியர் பாக்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.